ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுதீப் குட்டி சேனல். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ நம்ம சேனலில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, எக் ரைஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்க பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம எக் ரைஸ் செய்யறதுக்கு ஒரு பேன் எடுத்து அடுப்பில் வச்சுக்கலாம். இதில் 3-4 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. இது கூடவே தாளிக்கிறதுக்காக நம்ம ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஸ்பைசஸ் ஆட் பண்ணிங்கன்னா நல்லா ஸ்மெல்லாக இருக்குங்க. ஒரு துண்டு பட்டை, அப்புறம் 2-3 கிராம்பு, ஒரு பிரிஞ்சி இலை, அப்புறம் கொஞ்சமாக கல்பாசி சேர்த்துருக்குறேன். இது நல்லா எண்ணெயில் வெடிக்கட்டும். இது கூடவே ஒரு 2 வரமிளகா கிள்ளி போட்டுக்கிறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு கொத்து அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா பொரியட்டும். இப்போ நான் ஒரு 2 பெரிய சைஸ் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துக்கலாம். இது நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா பொன்னமாக ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கணும். ரொம்பவும் கோல்டன் ப்ரௌன் ஆகிடக்கூடாது, ப்ரௌனிஷாக வந்தால் போதும். இப்போ இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை ஸ்மெல்லாம் போனதுக்கப்புறமா ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தக்காளி, வெங்காயம், இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாமே நல்லா வதங்கிடணும். இந்த தக்காளியெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி ரைஸ்க்கு உப்பு சேர்த்துருக்குறோம், அதனால் இந்த தக்காளி வெங்காயத்துக்கு மட்டும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. பாருங்கள், தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், அப்படியே ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம நல்லா முட்டையை பீட் பண்ணி வச்சுக்கணும். இது கூடவே நான் உப்பு போட்டு பாருங்கள், நல்லா நுர வர மாதிரி நல்லா பீட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதை நல்லா பீட் பண்ணால் மட்டும்தான் நமக்கு அந்த முட்டை சாஃப்டாக இருக்குங்க. நல்லா பீட் பண்ண முட்டையை இதில் போட்டு நல்லா இதை வறுத்து எடுத்துக்கலாம். அப்புறம் நமக்கு முட்டை ரொம்பவே நல்லதுங்க. நம்ம டெய்லி ஒரு பாயில் பண்ண எக்கு சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு அதில் 75 கிலோ கலோரி நமக்கு எனர்ஜி கிடைக்குங்க. அப்புறம் நம்ம முட்டையில் பார்த்திங்கன்னா விட்டமின் ஏ, விட்டமின் டி, விட்டமின் இ, அப்புறம் விட்டமின் கே, அப்புறம் B5, B12, ஃபோலிக் ஆசிடு, சிங்க்கு, கால்சியம், பாஸ்பரஸ், இப்படி எக்கச்சக்கமான விட்டமின்ஸ் இருக்குங்க. அதனால் நம்ம டெய்லியுமே ஒரு எக் எடுத்துக்கலாம். நீங்கள் டெய்லி ஒரு எக் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம மூளை நல்லா சுறுசுறுப்பாக இருக்கும். இப்போ கண்ணுக்கு ரொம்பவே நல்லதுங்க. அது மாதிரி இதில் ப்ரோட்டீன் இது வந்து ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்னே சொல்லலாம். அப்புறம் நம்ம ஹேருக்கும் சரி, நம்ம ஸ்கின்னுக்கும் சரி இது ரொம்பவே நல்லது. அப்புறம் பிளட் கொலஸ்ட்ராலை நல்லா கண்ட்ரோல் பண்ணுங்க. அதனால் நம்ம டெய்லி ஒரு எக் எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், இப்போ நமக்கு நல்லா முட்டை குக் ஆயிடுச்சு. முட்டையை நம்ம நல்லா பொடி மாஸ் மாதிரி நல்லா குக் பண்ணிடுங்க. இங்கே பாருங்கள், இப்போ இந்த ஸ்டேஜில் இந்த மாதிரி இருக்கணும். முட்டை ரொம்பவும் நல்லா குக் ஆகிடக்கூடாது, ஒரு 90% மட்டும் நல்லா குக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ரைஸ் எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். நான் சாதாரண சாப்பாடு அரிசி தான் எடுத்து வச்சுருக்கிறேன். நீங்கள் பாஸ்மதி ரைஸ் வேணால் சேர்த்துக்கலாம். சாப்பாடு நல்லா உதிரி உதிரியாக இருக்கணுங்க. அப்போ தான் நம்ம வெரைட்டி ரைஸ்ன்னு சொன்னாலே சாப்பாடு உதிரி உதிரியாக இருந்தால் மட்டும் தான் நல்லாயிருக்கும். இப்போ இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். ஒன்றுக்கு பாதியாக மட்டும் கிளறி விட்டுக்கோங்க, ஃபுல்லாக நல்லா கிளற வேண்டாம். இப்போ நம்ம இப்படி ஒன்றுக்கு பாதியாக கிளறினதுக்கப்புறமா இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் சேர்த்துக்கலாம்.
இப்போ இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க. நிறைய பேர் கரம் மசாலா தூள் சேர்க்க மாட்டேங்க எக் ரைஸுக்கு. இதோ லைட்டாக மட்டும் ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும் சேர்த்தா போதும். அப்புறம் ஒரு ஃபுல் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம இந்த ரைஸு எக்கு எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. பாருங்கள், நம்ம சாப்பாடெல்லாம் உதிரி உதிரியாக சூப்பராக வந்துருச்சு. நீங்கள் லாஸ்ட்டாக ஃபைனலாக தேவைன்னா கொஞ்சமாக மல்லித்தலை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான், நமக்கு சூப்பரான ஒரு டேஸ்டான எக் ரைஸ் ரெடி. இதே மாதிரி நீங்களும் எக் ரைஸ் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்ட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.